ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஐசோலேட்டட் கேட்டகரி அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. புது நோட்டிஃபிகேஷன். இதில் பலவிதமான வேக்கன்சி இருக்குது. லேப் அசிஸ்டண்ட் உட்பட மொத்தமாக 311 வேக்கன்சிங்க. டீசெண்டான சேலரி, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். போர்ட்டல் வர டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 29 வரையும் ஓப்பனில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணிக்கணும். ஒரு குட்டி இன்ட்ரோ, அதுவும் ஃப்ரீ தான், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆலிவ் போர்டில் அனைத்து தேர்வுகளுக்குமான மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ குறிப்பாக எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2க்கான வீக்லி லைவ் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, ஃப்ரைடே டு சண்டே. எக்ஸாக்டாக எஸ்எஸ்சியோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஏஐ பவர்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கலாம், ஆல் இந்தியா ரேங்கிங் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேட்டா ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்கான மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். இதில் பாருங்கள், டயர் 2க்கான டெஸ்ட் கூட இருக்குது. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் டயர் 2 டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே போயிட்டு டயர் 2 மார்க் டெஸ்ட் கொடுத்து, ஜாயின் கொடுத்து, டேக் டெஸ்ட் கொடுத்து அட்டன் பண்ணுங்கள். ஒரிஜினலாக எஸ்எஸ்சி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இந்த செகண்ட்ஸ் முடிச்சக்கப்புறம் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாட் ஓன்லி எஸ்எஸ்சி, இதில் இன்னும் மார்க் டெஸ்ட் இருக்குது. ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தான், நான் சொல்கிறேன்னு இல்லை, ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஆலிவ் போர்டு. ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ரயில்வேலேருந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 311 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இதற்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணும். டேட் ஆஃப் ஓப்பனிங் வர டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 29 வரையும் டைம் இருக்கும். அதற்குள்ளேயே நீங்கள் இதற்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கணும். என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு பாருங்கள். சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், லேப் அசிஸ்டண்ட் கிரேடு 3ல் எடுக்கிறாங்க, 39 வேக்கன்சி. சீஃப் லா அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ இது போன்ற நிறைய வேக்கன்சி இருக்குது. மொத்தமாக 311. அதற்கான ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போது 18லேருந்து 33 வயசு இந்த முதல் பதவிக்கு அப்படின்னா அது வந்து பொது பிரிவினருக்கும் இடபிள்யூஎஸ்க்கான ஏஜ் லிமிட் அதுதான். எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 38 வயது அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருவீங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 36 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 15 வேக்கன்சி. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி ஸ்பிட்டப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பிட்டப்பில் நீங்கள் உங்கள் கேட்டகிரியில் தான் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்திக்கோங்க. இல்லை ப்ரோ, ஏன் என்னோடய கேட்டகிரியில் வேக்கன்சி இல்லை வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஆரில் போட்டி போடுங்க. யூஆரில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காது. உங்களுக்கு இதுதான் ஏஜ் லிமிட்டாக இருக்கும். எக்ஸாம்லேயும் யூஆருக்குள்ளே கட் ஆஃப் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அப்போ தெளிவாக சொல்கிறேன். சேலரி பாருங்கள், 35,400. இது வந்து இனிஷியல் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே தான் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய போஸ்டிங்ஸ்க்கு. ஸோ இதற்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நம்ம சென்னை வெப்சைட்லேயுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் டோட்டல் வேக்கன்சிஸ் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா வேக்கன்சி தான். ஸோ இப்போ நமக்கு சேலரி தெரிஞ்சிருச்சு, ஏஜ் லிமிட் தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, போர்ட்டல் என்ன தெரிஞ்சிருச்சு, எந்த டேட்ஸில் அப்ளை பண்ணணும் தெரிஞ்சிருச்சு. ஒன்றே ஒன்று குவாலிஃபிகேஷன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனை வச்சு சொல்லிடுறேன். ஓகே, ஷார்ட் நோட்டீஸில் லேப் அசிஸ்டண்ட் கிரேடு 3 கெமிஸ்ட் அண்டு மெட்ராலஜிஸ்ட் வேக்கன்சி இருந்தது. 39 வேக்கன்சி இருந்ததா ஆல் இந்தியா வேக்கன்சி. அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 12th வந்து நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி ஆஸ் சப்ஜெக்ட்ஸ். 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், இல்லை அதற்கு ஈக்குவலண்ட் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படிப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த படிப்பு படித்து அதற்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் தகுதி தான். அதே மாதிரி பாருங்கள், ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து லேபர் ஆர் சோஷியல் வெல்ஃபேரில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் லேபர் லாஸ் முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ளமோ இது கொடுத்துருக்காங்க, இல்லை எம்பிஏ. ஸோ இந்த மாதிரி இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு
அதே மாதிரி சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் இருந்தது. இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து பப்ளிக் ரிலேஷன், அட்வர்டைசிங், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா தகுதி. 2 இயர்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசைரபிள், பட் மேண்டிட்ரி கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் பதவியும் இருந்தது ஹிந்தியில். இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஹிந்தியில் முடிச்சிருந்தா இங்கிலீஷை ஒரு எலக்டிவ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இங்கிலீஷில் முடிச்சிருந்தா ஹிந்தியை ஒரு எலக்டிவ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கணும், டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி லா முடித்தவங்களுக்கும் இதில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. வேக்கன்சி கம்மி தான், ஆல் இந்தியா வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு கம்மியான வேக்கன்சி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஆப்பர்ச்சுனிட்டி. சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுறவங்க நிச்சயமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணலாம். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.